எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு கதை பேசலாம் வாங்கல நான் அண்ணன்ட்டே கேட்டேன், ரெண்டு கதை ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம விண்மீன் இதழ்ல வெளிவந்த கதை தான். ரெண்டு சொன்னாங்க. நான் தைரியம் அப்படிங்கிற ஒரு கதையை படிச்சேன். அந்த கதை நம்மளுடைய வாழ்க்கையோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதை ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப நானுமே இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அந்த எண்டிங் முடிவு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அந்த கதையில என்ன இருந்துச்சு அப்படின்னா, கோ இளங்கோ மதுரை சார்ந்த எழுத்தாளர் அவங்க எழுதியிருக்காங்க. அவர் ஒரு அரசு வேலை பாக்குற அதிகாரி. அவருக்கு ஒரு பணியிட மாற்றம் கிடைக்குது. அந்த பணியிட மாற்றம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கிராமத்துல போடுறாங்க. அவர் நகரத்து வாசி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நான் இதை எப்படி எல்லாம் ஒப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இந்த அமீரக வாழ்க்கையில இருந்து இந்தியாவுக்கு இடம்பெயரணும்னாலே என்னென்ன காரணங்கள்லாம் உண்டோ அவ்வளோ காரணங்களையும் பொறுக்கிட்டு வந்துருவோம். இங்க இருந்துட்டு நம்ம அங்க போனா நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், என்னெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கும், இது ஒரு வழிப்பாதையா, இதுல இருந்து நம்ம போயிடுவோமா அப்படி நிறைய நிறைய எண்ணங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு கதையை நான் இப்படி இப்படி பாக்குறேன். அப்படி பாக்குறப்ப அவரு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாமே நம்ம திருப்பியும் போயிடலாம், அந்த இடத்துக்கே நம்ம நகரத்துக்கே திருப்பி போயிடலாம் அப்படின்ட்டு அவரு அந்த கிராமத்துக்கு போயிடுறாரு. அங்க ஒரு வீடு எடுத்து, வாடகை வீடு எடுத்து தங்குறாரு. அந்த வாடகை வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிராமத்துல எல்லாம் வீட்டோட ஸ்பேஸ் விட, இடங்கள் விட வீட்டை சுத்தி இருக்கிற அந்த மரங்கள் ஆகட்டும், அந்த இயற்கை ஆகட்டும், அது ரொம்பவே அழகா இருக்கும். எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். இங்க இங்க நம்ம எப்படி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச இடத்தையும் புடிச்சு வச்சு கெட்டுற ஒரு மென்டாலிட்டி ஒரு மனம் நிறைய பேருக்கு உண்டு. ஆனா நம்ம கிராமத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற இடத்தை விட முற்றம், ஒரு மரங்கள் வச்சிருக்க அந்த ஸ்பேஸ், அதெல்லாம் ரொம்பவே நிறைவா இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு நான் தங்கி இருந்த அந்த வாடகை வீட்டை சுத்தி உள்ள அந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல ஒரு புளிய மரம் இருக்கு, ஒரு புன்னை மரம் இருக்கு, ஒரு வாய்க்கால் இருக்கு. அது கிட்டயே, நான் தங்கியிருந்த இடத்துக்கிட்டயே வாய்க்கால் கிட்ட கால்வாய் மாதிரி இருக்கு. டெய்லியுமே தினமுமே நான் கொஞ்ச நேரம் அங்க போய் உட்கார்ந்து என்னோட, எப்பவுமே நம்ம இன்னொரு இடத்துக்கு போறப்ப நம்மளோட சொந்த பந்தங்கள்ட்ட எல்லாம் பேசுவோம். அதுக்கு ஒரு தனிமையான ஒரு இடம், நம்ம பிரைவசியை எதிர்பார்ப்போம். அப்படி ஒரு இடத்துல என்ன நான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். என்னவோ தெரியல, அவர் சொல்றாரு, எல்லா இடத்துலயும் ஆள் கூட்டம் கூட்டமா இருக்கு, இங்க மட்டும் இல்ல. சரி, நான் ஒரு தனிமை விரும்பி, அதனால எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அப்பயே வாரேன். சரி, நம்மள மாதிரி ஆட்கள் போல. நான்லாம் மொட்டை மாடியில உட்காந்துதான் பேசணும். வீட்லயுமே கொஞ்ச நேரம் நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா மாடிக்கு போயிடுவேன். அப்போ கொஞ்ச நேரம் பேசணும். அதே மாதிரி இங்கேயுமே கொஞ்ச நேரம் நான் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா வெளியில போய் உட்காந்துருவேன் கொஞ்ச நேரம். அப்படிதான். அப்படி இருக்கப்ப சரி, நம்மள மாதிரி ஆட்கள் போல அப்படின்ட்டு நான் அடுத்து வாரேன். தனிமை விரும்பி நான் போய் பேசிட்டு இருக்கேன். பல நாளா இது நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க யாருமே வரல. ஒரு கிராமம், எல்லா இடத்துலயும் நடமாட்டம் இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் நடமாட்டம் இல்ல. அந்த இடத்துலயே போய் அவர் உட்கார்ந்து பேசுறாரு வீட்டுல. இன்னொன்னு சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க, அது கிராமம் தான், ஆனா நகரத்துக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்கு. சாலைகள், 2 3 சாலைகள் இணையிற இடம், பெட்ரோல் போடுற இடம், பணம் எடுக்கும் இடம், இது எல்லாமே இருக்கிற ஒரு வசதி கொண்ட இடம் தான். நான் இங்க சர்வை பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஒரு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப கிராமங்களுமே எல்லாமே இருக்கிற மாதிரியான வசதிகள் பெருகிட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, கோழி இறைச்சி கடைகள், நிறைய வெரைட்டி விதவிதமா கிடைக்கிற மாதிரி கடைகளும் இங்க இருந்தது. அப்போ ஓகே, அப்போ ஒரு ஒரு நகரம்னா இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கோ. அப்போ கிராமங்கள்ல விளம்பர பலகைகள் இருக்கு, நிறைய நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த எழுத்தாளர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கு. நான் இப்படி உட்கார்ந்து பேசிட்டே இருந்தேன். ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நான் நகரத்துல வீட்டுக்குள்ள 2 வாளி தண்ணிய புடிச்சு வச்சு குளிக்கக்கூடிய ஒரு நபர். இப்படி எல்லாம் உள்ளவங்க சில நேரம் வெளியில போனா ஆத்து தண்ணி ஒத்துக்குமா, குளத்து தண்ணி ஒத்துக்குமா, நம்ம வெளியில குளிக்கலாமா அப்படிலாம் திங்க் பண்றவங்க. அப்படி இருக்கிறப்ப இவருக்குமே அது தோணுது. நம்ம அந்த வாய்க்கால் கிட்டதான் உட்கார்ந்துருக்காரு, இங்க குளிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, எப்பவுமே கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் கருத்து கேட்கிறப்ப எப்பவுமே ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம சேஃப்டிக்கு தானே ஃபர்ஸ்ட் வரும். சனி ஞாயிறு வீட்டுக்கு வரும்போது சளியோடையோ இல்ல வேற ஏதோடையோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி எச்சரிக்கை குரல்லையே ரொம்ப சலிப்பா சொல்லிக்கிறாங்க, நான் இந்த வாய்க்கால்ல குளிக்கட்டுமா அப்படின்னு கேட்டுறதுக்கு.
ஆனா வந்து உண்மையிலே வந்து நம்ம இப்படி எல்லாம் இருந்து பழக்கப்பட்டவங்க, அந்த கிராமத்துல அந்த ஆத்துல குளிக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு என்னைக்காதான் போக முடியும். ஆனா அந்த ஆறு வந்து இப்போ வந்து ஒவ்வொரு நிலைமையிலயும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஒரு கட்டத்துல சுத்தமா இருந்திருக்கும், இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறது தேர்ந்தெடுக்க முடியாது. சோ நான் என்னோட தாமிரபரணி ஆறு இதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன். நாங்க இருந்தது அங்க இருந்து 10 நிமிஷம் தூரம். ஆனா நாங்க எப்பவும் போய் குளிக்கிறது இல்ல வாடிக்கையா. இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அவர் வந்துட்டாரு. குளிச்சுட்டு ஒரு நாள் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவரு அங்க குளிச்சுட்டாரு. அந்த இடத்துல ஒரு ஷட்டரு, அந்த கால்வாய், அந்த தண்ணி இடுப்பளவு தான் இருக்கு. அங்க குளிச்சுட்டாரு. குளிச்சவருக்கு வந்து குளிச்சுட்டு வரும்போது எல்லா மக்களுமே ரொம்ப விசித்திரமா அவரை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே அந்த இடத்துல ரொம்ப ஈகர் ஆயிடுச்சு. ஒருவேளை இவர் வந்து ஸ்விம்மிங் சூட் எல்லாம் போட்டு குளிச்சிருப்பாரோ நகரத்துல அப்படி. கதையோட எண்டிங் வந்து உடனே அப்படின்னு யோசிக்கணும். சரி, கிராமத்துல போனவர் எதுக்கு அப்படி குளிக்க போறாரு? ஒருவேளை அதிகாரி, பெரிய பெரிய அதிகாரியை பார்க்கும் போதே மக்கள் வந்து இப்படி அண்ணாந்து தானே பாப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். கதை போய்கிட்டே இருக்கு. அப்போ குளிச்சு டெய்லியுமே இப்படி அவர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு எந்த சளி தொல்லை எதுவுமே வரல. அப்ப அவர் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் எல்லாருமே விசித்திரமா பாக்காங்க. அவரை ரொம்பவே விசித்திரமா பாக்காங்க. அவருக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. என்னடா இது, எல்லாருமே நம்மள இப்படி பாக்குறாங்க, நம்ம குளிச்சுட்டு தானே வரோம் அப்படின்ட்டு. உடனே அவரோட உள்ளூர் ஃப்ரெண்டு இருக்காரு, நண்பர்கிட்ட வந்து கேக்குறாரு. வினோத்துங்கிறவங்களாம் அந்த எழுத்தாளர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம இதை பத்தி பேசியே ஆகணும் எப்படின்ட்டு. மறுபடி அதே நடக்க நடக்க கரெக்டா யோசிச்சுட்டே அலுவலகத்துக்கு போறாரு. அவர் நண்பரும் கரெக்டா இருந்து அவரை மறிச்சு, எப்பா நீ ரொம்ப தைரியசாலிப்பா, உனக்கு தெரியாதாப்பா, நீ இருந்த வீட்டுக்கிட்டதான் அந்த நீ குளிக்கிறல்ல அந்த இடத்துலதான் ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன வயசு பொம்பளை பிள்ளை வந்து பிக்ஸ் வந்து அந்த கால்வாயில தான் வந்து இறந்து போனாங்க. வலிப்பு வந்து இறந்துட்டாங்க. அந்த ஷட்டர்ல தான் சிக்கி இருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லா அவங்கள வெளியே எடுக்க முடியல. அடுத்த நாள் தான் அவங்கள வந்து வெளியிலே எடுத்தாங்க. அதுல இருந்து மக்கள் வந்து அந்த பக்கமே போறது இல்ல. ஆனா நீ எவ்வளவு தைரியசாலி, படிச்சவர் தான்ப்பா. டெய்லி அங்கே போற, நைட் எல்லாம் புளிய மரம் அங்கெல்லாம் இருக்கு போல. அதுல இருந்து இன்னொரு பொண்ணு கூட அங்க போச்சு, அதுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டாங்க. அங்க பேய் சுத்துது, அது சுத்துது, இந்த சத்தம் கேக்குது, அந்த சத்தம் கேக்குது, எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியமா நீ போய் இருக்க, படிச்சதுதான் அப்படின்னு அவங்க காதுல சொல்லிட்டு இருக்க போவே இவருக்கு மத்த எதுவுமே கேட்கல. லைட்டா காய்ச்சல் வர மாதிரி இருந்திருக்கு. ஆக்சுவலா வந்து அவர் மனசுல இதெல்லாம் தெரியாது. இது எதுவுமே தெரியாம அவர் பண்ண ஒரு தனிமை விரும்பிக்கு ஒரு கிடைச்சது. இன்னைக்கும் நம்மளுடைய கிராமங்கள்னு இல்ல, இன்னைக்கும் நகரங்கள்லயுமே யாராவது ஒருத்தர் ஒரு ரூம்ல வந்து தற்கொலை பண்ணியிருந்தா கூட அத வச்சு கதைகள்லாம் பண்ணி அந்த ரூம் வேக்கண்டா இருக்கும். ஆள் வந்து நிம்மதியா இருந்தா கூட அடுத்தது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அவரு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போல. அவருக்கு அந்த பக்கமே போக மனசு இல்ல. ஆனா அந்த கிராமத்துல அத்தனை பேரும் எவ்வளவு நாளா அந்த இடத்த வந்து நீக்கி அந்த இடத்துக்கு போகாம வச்சிருந்தாங்க. அவ்வளவு பேரும் அங்க போக ஆரம்பிச்சாங்களாம். அவ்வளவு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு பேரும் குளிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரே ஒருத்தர் வந்து ஒரு செயலை தைரியமா செய்யும் போது இதுதான், இது வந்து ஒரு மூட, அது வந்து தெரியாம செஞ்ச விஷயம் அவரு. ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன புலப்படுதுன்னா, சில விஷயங்களை வந்து ஒருத்தர் முன்னெடுத்து வந்து அதை வந்து ஆஹ் இல்ல இப்படி ஒண்ணு இல்லைன்னு தகர்த்து காட்டும் போதுதான் மத்த மக்கள் வந்து ஃபுல்லாவே நம்பி திருப்பி அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிராமம் தான், அவங்க இருந்த இடம் தான். ஆனா அந்த மக்கள் அந்த இடத்தையே வந்து இப்படி நடந்ததுனால அப்படியே அந்த இடத்த வந்து ஒரு நுழையவே முடியாத இடம் மாதிரி சித்தரிச்சு அதுக்கு பல பேர்கள் சொல்லி எல்லாம் வச்சுட்டாங்க. அவர் ஒரு மாசமா அந்த இடத்துல அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து அந்த இடம் திருப்பியும் வந்து புது பொழிவு பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நிறைய இருக்கு. என்னோட இதுல எப்படின்னா, நானும் சின்ன வயசுல இருக்கும் போது இங்க பேய் அங்க பிசாசு அப்பெல்லாம் சொல்றப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒருக்க பயப்படுவேன். அப்புறம் நீங்க எந்த இடத்துல சொல்றீங்களோ அந்த இடத்துல நான் நின்னு பாக்குறேன், எனக்கு ஏதாவது தெரியுதான்னு. இன்னைக்கு வேற அப்படி எனக்கு எதுவுமே தெரிஞ்சது இல்ல. அதனால நல்லா இருந்துச்சு இந்த கதை, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய வந்து நான் கற்பனையோட நிறைய சிந்திச்சது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ செஞ்சது லாஸ்ட் இந்த வடிவேல் நகைச்சுவை படத்துல வர்ற மாதிரி வந்து மாறி அது ஒரு நல்ல ஒரு வழிக்கு ஒரு புதுப்பொழிவு ஒரு இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு சொன்னா, எழுத்தாளர் இளங்கோ அவர்கள் வந்து ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு அவருடைய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம்.